அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஏற்பட்ட இழப்பீடும் பொருளாதார பாதிப்பும் என்பது சொல்ல முடியாதது. இன்றைக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்துதான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அதற்கான செயல்பாடுகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. 8,000 மெகாவாட் என்பது உலகத்திலேயே எங்கேயுமே ஒரு இடத்தில் 8,000 மெகாவாட் என்பது உற்பத்தி செய்யப்படவில்லை. குறிப்பாக அனல்மின் நிலையம் அதை கொண்டு வர அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி. இன்றைக்கு பக்கத்திலே இருக்கிற கடலூரிலே நெய்வேலி லிக்னைட் எல்லா கட்சி தலைவர்களும் போராடினார்கள். போராட்டம் என்ற பெயரிலே அவர்களை பம்பு தும்பிலே மாட்டிவிட்டு வழக்கிலே சிக்க வைத்துவிட்டு வந்து விட்டார்கள். ஆனால் நான் வழக்கு தொடுத்தேன், உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான உரிய இழப்பீடை தர வேண்டும் என்று நாம் வழக்கு தொடுத்தோம். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த சி.என். ராமமூர்த்தி போட்ட வழக்கை பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நீங்கள் அருள்கொண்டு இங்கே நீதிமன்றத்தை அணுகினால் உங்களுக்கான வேலை வாய்ப்பும் உங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையும் சரியாக வழங்குவோம், நீங்கள் யாரையும் சந்திக்க வேண்டியதில்லை, இந்த வழக்கு என்னை குறிப்பிட்டு அணுகினாலே போதும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல், யாருக்கும் எந்த சிரமமும் ஏற்படுத்தாமல் இப்படிப்பட்ட வழக்கை போட்டு நாம் பெற்றிருக்கிறோம். அதோடு இல்லாமல் இங்கேதான் 25 பேர் துப்பாக்கி சூட்டிலே பெரும்பான்மையான தியாகிகள் இறந்து போனார்கள். முதலாவதாக பாப்பரப்பட்டு ரங்கநாத கவுண்டர், இறுதியாக சிறுதொண்டமாதேவி தேசிங்கு. இந்த 25 பேருக்கும் என்ன நடந்தது என்று சொன்னால், நான் தான் அவங்களுக்கு கலைஞர்களிடம் சொல்லி இவர்களெல்லாம் சமூக நீதி போர் வீரர்கள் என்ற ஒரு சான்றிதழை வாங்கி தந்தேன். அந்த குடும்பங்களுக்கு 3,000 ரூபாய் நிதியை நான் வாங்கி தந்தேன். அவர் ஒவ்வொருவருக்கும் கருணை தொகையாக 3 லட்சம் அந்த காலத்திலே 25,000 தான் தருவாங்க, 3 லட்சம் வாங்கி கொடுத்தேன். இதையெல்லாம் செய்தது நான் மட்டுமே, இந்த சி.என். ராமமூர்த்தி மட்டுமே. யாராவது உரிமை கொண்டாட முடியுமா? இல்லை. அதே மாதிரி 2 லட்சம் வழக்குகள் எங்கள் மீது போடப்பட்டது. முதலில் நான் மத்திய சிறைச்சாலை சேலத்தில் அடைத்து என்னை வெளியிலே வந்த பிறகு நானே வழக்காடி அதிலே இந்த விடுதலையான உடனே அதை கலைஞர்கிட்ட சொல்லி, இது பாருங்க நான் விடுதலை ஆகிட்டேன், நீங்க இதே மாதிரி எல்லாருக்கும் விடுதலை பண்ணணும் என்று சொன்ன உடனே அந்த 2 லட்சம் வழக்கையும் தள்ளுபடி செய்தவர் ஒரு கலைஞர். நான் ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அது மட்டுமல்ல 5 பேர் குண்டாசில் போட்டாங்க. இவங்களையும் எல்லா சிறைச்சாலைகளுக்கும் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க குடும்பங்களுக்கு உதவியும் செய்தேன். இப்படிப்பட்டவர்களை விடுதலை செய்ய வைத்தேன். இதுல யாராவது உரிமை கொண்டாட முடியுமா? இந்த சமுதாயத்தின் பெயரை சொல்லி இந்த சமுதாயத்தினாலே இதெல்லாம் செய்கிறேன் என்று யாராவது இல்லை. இன்றைக்கு 10.5%. இந்த 10.5% என்பது எப்படி வந்தது? இந்த 10.5% நான் தொடுத்த வழக்கை சகோதர சமுதாயம் பாதிக்காத வண்ணம் அனைவருக்கும் கொடுங்கள், எங்களுக்கும் கொடுங்கள், எங்களுக்கானதை கொடுங்கள் என்று சொல்லிதான் வழக்கு போட்டோம். அந்த வழக்கின் அடிப்படையில் இன்றைக்கு 10.5% வழங்கப்பட்டது. எல்லா அரசியல்வாதிகளும் என்ன சொன்னார்கள்? கடைசி நேரத்திலே கொடுத்தார்கள். கடைசி நேரம் கொடுக்கல. 2007 போடப்பட்ட வழக்கு 2011 வந்து அரசாணைக்கு வந்திக்கப்பட்டது. பேக்வர்டு கமிஷன் 2012 தெளிவா சொல்லி அப்பவே சொல்லிட்டாங்க. முதல்ல 108 ஜாதி இருந்தது, இப்போது 8 ஜாதிகளை சேர்த்து 116 ஜாதி. அந்த 116 ஜாதியில வன்னியர்களுக்கு 10.5%, 93 ஜாதி மலையக்காரர்கள் அவர்கள்லாம் சேர்த்து, அம்பலக்காரர்கள்லாம் சேர்த்து, மொத்தம் சீர்மரபினர் சேர்த்து 103 ஜாதி, 93 ஜாதிகளுக்கு 7%. எஞ்சி 22 ஜாதிகளுக்கு எவ்வளவு கொடுத்தார்கள் என்று சொன்னால் 2.5. அவங்க மக்கள் தொகை எவ்வளவுதான். அப்போ இதில் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நமக்கு கொடுத்ததை என்ன சொல்றாங்க? கடைசி நேரத்தில் கொடுத்துட்டாங்க. கடைசி நேரம் கொடுக்கவில்லை. தீர்ப்பு 2012 ஜனார்த்தனம் கமிஷன் பரிந்துரை செய்து கொடுக்க சொன்னது. இதைதான் இவர்கள் காலம் தாழ்த்தி, அதுவும் நம்ம கண்டெம்ட் கோர்ட்டு போன உடனே இது வழங்கப்படுகிறது. அது 9 ஆண்டுகள் கழித்து தான் இந்த 10.5% கொடுக்கப்பட்டது. அது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றது என்று சொன்னால், பல பேர் வழக்கில் போட்டு கேட்கின்ற பொழுது 68வது பேராகிராஃபில் 73வது பேராகிராஃபில் என்ன சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம்? இது நீங்கள் எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள், எவ்வளவு பேர் கல்வி பயிர்ந்திருக்கிறார்கள்,
அவர்களுக்கு நீங்கள் இந்த சயின்டிபிக் கால்குலேஷன் மக்கள் தொகையை வைத்து கணக்கெடுத்து எங்களுக்கு கொடுத்து நீங்களே கொடுத்து விடலாம், இது மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் இவங்க இன்றைக்கு ஒரு நோடல் ஆபீசர், ஸ்பெஷல் ஆபீசர் சோப்ராவை நியமனம் பண்ணி இந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் எடுத்துவிட்டார்கள். இப்போ கணக்கு வழக்கு எடுத்து தயாராக இருக்கிறது. அறிவிக்க வேண்டிய நடத்தில் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்கள் மீது அவருக்கு என்ன இந்த வஞ்சமோ தெரியவில்லை. இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுதான் கொடுக்கப்பட முடியும் என்று சொல்லுகிறார்கள். இதே நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 65% ஒதுக்கீட்டை உயர்த்தி பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த 65% ஒதுக்கீடும் கேன்சல் ஆயிடுச்சு, தெரியும், ஒரு 10 நாளுக்கு முன்னாடி. ஆகவே எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுப்பதற்கட்டும் உச்ச நீதிமன்றம் சொன்னதை உடனடியாக வழங்குங்கள். 10.5% ஒதுக்கீட்டுக்கு நான் தான் அப்படியே தவிர வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது. எங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் திருடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயம், தமிழ் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், நாங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்வாங்கு வாழ்ந்த இந்த சமுதாயம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக 3 பெரிய வழக்குகளை உயர்நீதிமன்றத்திலே நான் தொடுத்தேன். முதலாவது வழக்கு பொதுச்சொத்து வாரியம். அந்த பொதுச்சொத்து வாரியம் 240 அறக்கட்டளைகள் தமிழகம் எங்கும் இருக்கிறது. அதனுடைய தோராய மதிப்பு 200 லட்சம் கோடி. அதை ஜனாதிபதியை கையிட வைத்து 44வது சட்டமாக இந்தியாவிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது நானா, வேறு யாருமா? அதிலே அனுபவிக்கிறவர்கள் என்ன பண்ணாங்க? வன்னியர் கல்வி அறக்கட்டளை தனதாக்கி கொண்டார்கள். இது மாதிரி தான் நடக்குதே தவிர யாரும் முன்வந்து அந்த சொத்தையும் தரவில்லை. இந்த இடஒதுக்கீட்டை நான் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வைக்கிறார்கள். இதுவும் தவறானது. இதையெல்லாம் சொல்லிட்டு போவதான் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நலவாரியம் பட்ஜெட்ல ஃபண்டு ஒதுக்கி நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கி எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு அதுவும் என்று இருக்கிறோம். ஆக இந்த சமுதாயம் வாழ்ந்து சமுதாயம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த மாதிரி 3ஐயும் செயல்படுத்த வேண்டும். இப்பொழுது இடஒதுக்கீடு கையெழுத்துக்கு தயாரா இருக்குது. ஆனால் ராமதாசுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கின்ற பிரச்சனை, அவரை சொல்லுகிறார், அவர் இவரை சொல்லுகிறார். ஆனால் உண்மை நிலைமை என்னவென்று சொன்னால் யாருக்கும் பாதிக்காதது அங்க இருக்குது. கேட்டா கொடுப்பாங்க. 3 அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. முதல்ல 3 மாதம், அடுத்தது 6 மாதம், அடுத்தது 3 மாதம். ஆக மொத்தத்திலே ஓராண்டுகள் முடிந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதியோடு அதுக்கு முடிவு கட்டப்பட்டு விட்டது. இப்படி தயாராகுது. என்னைக்கு ஒன்றாலும் அந்த அறிவிப்பு வரலாம். ஆனால் இந்த இடைத்தேர்தல்னால அவங்களும் சொல்றதில்லை, இவங்களும் சொல்றதில்லை. ஆகவே இந்த இடஒதுக்கீட்டிற்கும் பொது சொத்து வாரியத்திற்கும் எல்லாத்தையும் முன்னெடுத்து வழக்குகளின் வாயிலாக உங்களை யாரையும் வம்பு துப்புகளிலே மாட்டிவிடாமல் வழக்கின் அடிப்படையிலே, நீதியின் அடிப்படையிலே, ஆட்சியின் அடிப்படையிலே நாங்கள் கேட்டிருக்கிறோம், இதை பெற்றிருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு இதையெல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.